அடுத்தது. நன்றி. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் அயலக தமிழர் திரு சசிகுமார் அவர்கள் தன் கனவுகளை தெரிவிக்கிறார்கள். தமிழுக்கும் தகைசால் முதல்வருக்கும் முதல் வணக்கம். அறிவார்ந்த அவைக்கு என்னுடைய வணக்கம். கனவு முதல்வரை பார்ப்பதும் முதல்வருடன் பேசுவதுமே பெரும் கனவு. அந்த கனவை நிறைவேற்றிய நீங்கள் எங்களுடைய எந்த கனவையும் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நமது தேவையை நிறைவேற்றும் முதல்வர்கள் பலர், ஆசையை விருப்பத்தை நிறைவேற்றும் முதல்வர்கள் சிலர். ஆனால் உங்கள் கனவை சொல், நீ கண்ட கனவை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஒரே முதல்வர் முத்தமிழ் கலைஞரின் மகன் ஸ்டாலின் அவர்கள். இது ரொம்ப, அதுபோல நான் வாழ்வது அயலகம், ஆனாலும் என்னுடைய பயிலகம் திராவிடம். என்னுடைய கனவை சொல்ல ஏது வேறிடம், உங்களை தவிர ஐயா வேறு யாரிடம்? EIU, மொனாக்கில், மெர்சர், இது போன்ற நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் ஒரு பட்டியலிடும், ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பட்டியலிடும். இந்த பட்டியல் தரவுகளின் அடிப்படையிலும் புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் உலகத்தில் மக்கள் வாழ மிகச் சிறந்த நகரம் எது என்பதில் இவர்கள் தரவரிசைப்படுத்துவார்கள். நான் ஒவ்வொரு முறையும் இந்த பட்டியல் வெளிவரும் போது நமது இந்திய திருநாட்டின் ஏதேனும் ஒரு நகரம் இதில் இடம்பெற்று விடாதா என்று கனவு கண்டிருக்கிறேன். அந்த கனவுக்கான நனவு இன்று அரங்கேறி இருக்கிறது. அந்த பட்டியலில் வழக்கம் போல மெல்போர்ன் வரும், சிங்கப்பூர் வரும், துபாய் வரும். மகிழ்ச்சி தான், நாங்கள் வாழும் ஊர் தான், நாங்கள் வாழும் நகரம் தான் அது, மகிழ்ச்சி. ஆனாலும் என்னுடைய தாய் வீடு, தாய் நகரம் அங்கு வர வேண்டும் என்பதுதான் முதல்வரிடம் இந்த கனவை வைக்கிறேன். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள், இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் வெளியிட போகும் அந்த பட்டியலில் நமது தமிழ் நாட்டின் நகரம் ஏதேனும் ஒன்று அந்த பட்டியலில் வர வேண்டும் என்று நான் மிக தெளிவாக கேட்கிறேன். 10 ஆண்டுகள் என்று. ஏனென்றால் தமிழகத்தின் கனவு வரம் தரும் நிரந்தர முதல்வர் நீங்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். கேட்பது இந்திய திருநாட்டின் மிகச் சிறந்த மாநிலத்தின் முதல்வர் என்பதால் எதற்கு சிக்கனமாக கேட்க வேண்டும்? பெரிதினும் பெரிது கேட்கிறேன். எங்கள் அரிதினும் அரிதான முதல்வருடன் கேட்கிறேன். அயலக தமிழர்கள் யாவரும் உங்கள் குரலுக்கு நிரலாக நிற்போம் என்ற உறுதியுடன். நன்றி. நன்றி. நீங்க சொன்னது உங்க கனவு மட்டுமல்ல, என்னுடைய பெருங்கனவு இதுதான். நான் நாயகராக இருந்தப்போ முதல்ல தூய்மை பணிக்காக சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒனிக்ஸ் என்ற கம்பெனி தான் கொண்டு வந்து அதன் மூலமா தூய்மைப்படுத்தி அதில் ஒரு பெயர் பெற்றோம். இப்போ 2வது கட்டமா அந்த பணி தொடங்கி இருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நகரம் மட்டும் இல்ல, பல நகரங்களையும் முடிஞ்சா தமிழ்நாட்டையே தூய்மைப்படுத்த வேண்டும் தான் எங்களுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக நாங்கள் பாடுபடுவோம் என்ற உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தொடர்ந்து